ஆழிமழை கண்ண ஒன்று நீ கைகரவேல் ஆழிமழை கண்ண ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகழ்ந்து கொடார் தேரே ஊழி முதல் உருவம் போல் மெய்கருது ஊழி முதல் உருவம் போல் மெய்கருது பாழிகள் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிது ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிது தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திட நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தலோரும் பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்று ஆழிமழைக்கண்ணா என்று தொடங்கும் 4வது பாசுரத்தை பார்க்கலாம். இந்த பாசுரம் மழைக்கடவுளான பர்ஜன்ய தேவருக்கு கட்டளையிடுவதாக அமைந்துள்ளது. மழைக்கு தலைவனே, நீ எதையும் மறைக்காதே. கடலுக்குள்ளே சென்று நீரை நிறைய முகர்ந்து கொண்டு ஆரவாரத்துடன் நீ ஆகாயத்தில் ஏற வேண்டும். காலம் முதலான எல்லாவற்றுக்கும் முதல் காரணமான பகவானோட திருமேனியோட கருப்பு நிறம் போல நீயும் கருமை நிறம் பெற வேண்டும். வலிமை பொருந்திய அழகிய தோள்களை உடைய அவனோட கையில் இருக்கிற சக்கரம் போல பளிச்சுன்னு மின்ன வேண்டும். வலம்புரி சங்கு போல அதிர்ந்து முழங்க வேண்டும். பகவானோட சார்ங்கம்ங்கிற வில்லிலிருந்து கிளம்பும் அம்புகளைப் போல பொழிய வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் மார்கழி நோன்பை நோக்கும் வகையிலும் நீ பொழிவாயாக என்று கட்டளையிடுகிறாள். ஆண்டாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று எல்லாரும் நலம் பெற நிறைய மழை பொழிய வேண்டும் என்று சொன்னதும் பர்ஜன்ய தேவர் அவள் முன்னால் வந்து நின்று, நான் வருணதேவன், மழை வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தீர்கள், உங்களுக்கு கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறேன் என்றாராம். என்னது, இவாள்லாம் கோபிகைகள், இடைச்சி பெண்கள், இவர்கள் ஒரு விருப்பம் தெரிவித்தாக்க அதுக்காக வருணதேவன் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாரா? இல்லை, அதுக்கு காரணம் இருக்குது. வாயு, அக்னி, வருணன், குபேரன் எல்லாரும் பகவான் நாராயணனோட இட்ட கட்டளையை செய்கிற அடியவர்கள். இப்போ நாராயணன் கோகுலத்தில் கிருஷ்ணராக அவதாரம் பண்ணியிருக்கார். கோகுலத்தில் கோபிகைகள் தான் கிருஷ்ணருக்கு தலைவிகள். அவர்கள் வெண்ணைக்கு ஆடுன்னா ஆடுவான், கட்டி போட்டால் அதுக்கும் உட்படுவான், அடித்தா கூட ஏற்றுப்பான். தங்கள் எஜமானுக்கு இவர்கள் எஜமானிகள்ங்கிறதுனால அப்படி வந்து சொல்கிறாராம். இன்னொரு காரணம்,
எப்பவும் தாயாரோட பெருமாள் சேர்ந்திருக்கும் போது தான் கைங்கரியம் பண்ண தேவர்கள் விரும்புவார்கள். இப்போது இந்த 5,00,000 பெண்களும் கிருஷ்ணனுக்கு நாயகிகள். அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இருக்கும்போது கைங்கரியம் செய்ய பர்ஜன்ய தேவர் வந்துவிட்டார் என்று வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஆழி மழைக்கண்ணா, மழைக்கு தலைவரே என்று அவரை கூப்பிடுகிறாள். இங்கே ஆழினா சுழன்று அடிக்கும் சூறைக்காற்றுடன் கூடிய மழை. நீங்கள் கடல்லிருந்து நீரை உறிஞ்சிக்கொண்டு வந்து மழையாக பொழியும்போது எதையும் மறைத்து கொள்ளாமல் முழுமையாக மழையை தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பகவான் அவரவர் செயலுக்கு ஏற்ப எங்கு எப்படி மழை தரணும்னு சொல்கிறாரோ அப்படி தருவேன் என்கிறார். அதுக்கு ஆண்டாள், ஊர் மக்களுடைய செயல்களையோ தகுதியையோ பார்த்து தர வேண்டாம், உங்களோட மனசில் உள்ள கருணையைப் போல தாராளமாக தாருங்கள் என்று சொல்கிறாள். வராக பகவான் பூமியை அகழ்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப பெரிய உருவம் எடுத்தார். பூமி அவருக்கு முன்னால் ஒரு சின்ன பந்து போல இருந்தது. வராகருடைய பெரிய உருவம் அவரோட கருணையால் ஏற்பட்டது. அதுபோல் உங்களுடைய மழையும் உங்களோட தாராளமான மனசால் ஏற்பட்டதாக இருக்கட்டும். அடுத்ததாக நீங்கள் வானத்தை நோக்கி போகும்போது ஆர்த்து ஒலி எழுப்பிக்கொண்டு போக வேண்டும். அதனால் மழை பெய்ய போகிறது அப்படின்னு எங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிடும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி சீத்தையை தேடி போயிருக்கார். கடற்கரையில் அவரோட வரவை எதிர்பார்த்துண்டு வானரர்கள் உபவாசம் இருந்து காத்துருக்கா. ஆஞ்சநேயர் வெற்றியோடு திரும்பி வரும்போது கடற்கரை அடைவதற்கு கொஞ்சம் முன்னாலேயே தன்னோட தொடையை தட்டி ஒரு கர்ஜனை பண்ணுறார். அதை கேட்டே வானரர்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு தெரிஞ்செடுத்தான். அதனால் அளவில்லாத சந்தோஷம் கிடைச்சிது. அதை போல் முன்பாகவே எங்களுக்கு தெரியணும்னு இவர்கள் சொல்கிறார். ஊழி முதல்வன் திருமேனியைப் போல நீ கருத்த மேகமாக மாறி மேலே சென்று வானம் முழுவதும் வியாபிக்க வேண்டும். யார் அந்த ஊழி முதல்வன்? ஜெகத்காரணமான பகவான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். ஏகோகவை நாராயண ஆசீன் ந பிரம்மா ந ஈசானோ நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி என்று வேதம் கூறுகிறது அல்லவா? அதாவது முதலில் நாராயணன் மட்டும்தான் இருந்தார், பிரம்மாவோ சிவனோ இருக்கவில்லை, நீரோ நெருப்போ காற்றோ நிலமோ நட்சத்திரங்களோ சூரியனோ எதுவும் இல்லை என்று சொல்கிறது. நம்மாழ்வாரும் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் என்று சொல்கிறார். கஜேந்திரன் தன்னோட ஸ்துதியில் அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய என்று சொல்கிறார் இல்லையா? ஸோ ஊழி முதல்வன் அப்படின்னா ஜெகத்காரணமான பகவான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, யார் உலகை படைப்பவரோ காப்பவரோ யார் அழிப்பவரோ அவரை தியானம் செய், அவரே உனக்கு மோட்சம் அளிப்பார் என்றும் வேதம் சொல்கிறது. ஆண்டாளும் நாராயணனே நமக்கு பறையாகிய மோட்சம் தருவான் என்று தொடங்கி நாராயணனே பரமன், நாராயணனே உத்தமன், நாராயணனே ஊழி முதல்வன் என்று காட்டுகிறாள். படைப்புக்கு முன்னால் நாராயணன் ஒருவன்தான் இருந்தான். சேதனங்களும் அச்சேதனங்களும் பெயர் உருவ வேறுபாடு இல்லாமல் சூக்ஷ்ம நிலையில் அவரோடு இருந்தன. ஜடப்பொருள்கள் போல அவர் வயிற்றுக்குள் சேத்தன அச்சேதனங்கள் இருந்தபோது இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே, எப்போது என்னோட திருவடியை சேர்ந்து ஆனந்தத்தை பெறுவார்கள் என்று நினைத்தாராம். முக்தி அடைய சரணாகதியோ பக்தியோகமோ ஏதானும் பண்ணணும். அதுக்கு சரீரம், ஞானம், சாஸ்திரங்கள், அதை உபதேசிக்க ஆச்சாரியர்கள் எல்லாம் வேணும். அதனால் நாம் படைப்போம் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டாராம். அதற்காக அவர் பத்மநாபனாக ஆனார். ஜீவாத்மாக்களை பிரம்மாவை படைக்க வைத்து சரீரம், ஞானம், சாஸ்திரம், ஆச்சாரியர்கள் எல்லாவற்றையும் தருகிறார். இப்படி எல்லா கரண கலேபரங்களையும் கொடுத்த போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டுதான். எல்லாரும் மோட்சத்துக்கு வந்துடுவா அப்படின்னு அந்த
கருணை, அந்த சந்தோஷம், இதனால் அவர் கருத்து போனாராம். மழைத்தேவனே, நீயும் அவர் உருவத்தைப் போல கார்மேகம் போல கார்மேகமாக கருப்பாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில். யார் ஊழி முதல்வனோ அவர்தான் பத்மநாபனாகி தன்னோட உந்தி தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார். இந்த பாழி அப்படின்னா வலிமை மிக்க, அம்னா அழகிய. ஸோ பாழியந்தோளுடைய பத்மநாபன்னா வலிமை மிக்க அழகிய தோள்களையுடைய பத்மநாபன். அவரோட கையில் ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கு இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை போல நீ மின்ன வேண்டும், வலம்புரி சங்க போல அதிர்ந்து முழங்க வேண்டும். இந்த வரியை வியாக்கியாதாக்கள்லாம் ரொம்ப ரசமாக விளக்குவா. பத்மநாபன் அவருக்கு இப்போ தான் பிரம்மா தான் முதல் குழந்தை அவர் பிறந்திருக்கார் இல்லையா, அதனால் தாமரை தொட்டில் அவரை போட்டு அவரை அப்படியே ஆட்டி மகிழறாராம். அவரோட சந்தோஷத்தை பார்த்து அவரோட தொண்டர்களான சங்கமும் சக்கரமும் ரொம்ப மனமகிழ்ந்து மிகுந்த ஒளியோட மின்னி தொடர்ந்து இடி ஒலி எழுப்பி மகிழ்கிறார்களாம். வான வேடிக்கையோடு செலிப்ரேட் பண்ணுறா போல இருக்கு. பகவானோட வில்லாகிய சார்ங்கத்திலிருந்து புறப்படுற அம்பு மழை போல நீ மழை பொழிய வேண்டும் அப்படிங்கிறா. கும்பகோணம் சார்ங்கபாணி பெருமாள் சாத்தின் இருக்கிற வில்லோட கீழ் முனைய பகவான் கால் வர லேசாக தொட்டுண்டு அழுத்திண்டு இருக்காப்புல இருக்கும். அதனால் அந்த காலால் வில்லை உதச்சா போதும், அம்பு மழை பொழியும். அதுபோல் நீயும் மழை பொழிய வேண்டும். முக்கியமாக உலகத்தவர்க்கு கஷ்டமில்லாமல் தீமை செய்யாமல் அவர்களெல்லாம் நல்லா வாழ்கின்ற வகையில் நீ மழை பொழியணும். இறுதியாக நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட, அதாவது நாங்களும் இந்த மார்கழி நோன்பை இடையூறு இல்லாமல் செய்யும்படியாக பொழிவாயாக என்று சொல்லி பர்ஜன்ய தேவருக்கு கட்டளையிடுகிறாள்.